மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் ஜாயின் டிவியினுடைய கல்வி தொகாட்சி வருது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஏஎல் மாணவர்களுக்குரிய பாடப்பரப்புகள் தினந்தோறும் பல்வேறுபட்ட ஆசிரியரால் பல்வேறு பாடங்கள் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இந்த வரலாறு பாடத்தை ஏழில் கலைத்துறையில் ஒரு பாடம் எடுக்கிற மாணவர்களுக்காக கல்வி தொலைக்காட்சியால் வழங்கப்படும் இந்த சேவையை நீங்கள் திறந்தோறும் பார்க்கவும். ஆகவே வரலாறு பாடத்தில் நாங்கள் கடந்த நிறைய வகுப்புகளாக கடந்த கால வினாக்களோடு பயணிக்கின்றோம். குறிப்பாக கடந்த கால வினாக்கள் என்னும் போது 2020ஆம் ஆண்டு, மற்றது 19ஆம் ஆண்டு, 2018ஆம் ஆண்டு பகுதி ஒன்று வரைக்கும் பார்த்துருக்கோம். தொடர்ச்சியாக இந்த கடந்த கால வினாக்களில் 2018ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 2 வினாக்களை இன்று தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். பாருங்கள், ஐரோப்பிய வரலாறு. பாருங்க மாணவர்களே, பாருங்கள், பகுதி 1 கடைசியாக பார்த்து முடித்த நாங்கள் இன்று பகுதி 2 பார்க்க போகிறோம். கவனிங்க மாணவர்கள், கவனிங்கள். 2018ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 2 பார்க்க போகிறோம். பகுதி 2 உங்களுக்கு தெரியும் மாணவர்களே. பகுதி 2லாம் கொஞ்சம் பகுதி 2ல் கொஞ்சம் கேள்வி பார்த்துனாங்க நாங்கள். அதாவது முதலாவது கேள்வி மேப் மார்க்கிங், அதாவது ஐரோப்பிய புற உருவ படத்தை எவ்வாறு குறித்து பெயரிடுவது தொடர்பாக பார்த்துனாங்க. அது பிறகு கிரேக்க கலாச்சாரத்தின் பிரதான பண்புகளை பரிசீலனை செய்க என்ற ஒரு இதுவும் பார்த்துனாங்க. அடுத்த பாருங்க மாணவர்களே, ஐரோப்பிய நாகரிகத்தின் வளர்ச்சியிலே மர்மச்சுவ திருப்பு முனையை குறித்து நிற்கின்றது. இதுவும் பார்த்துனாங்க. மர்மலர்ச்சி ஆரம்பித்த நாட்டின் பேரை பார்த்தினாங்க. மர்மலர்ச்சிக்கு ஆதரவளித்த 20 பேரை தருகிற பார்த்தினாங்க. மர்மலர்ச்சியின் தோற்றத்துக்கு வழிவகுத்த பிரதான காரணங்களை சுருக்கமாக குறிப்பிடுக இப்படி பார்த்தினாங்க. பாருங்கள், கலைத்துறையிலும் அரசியல் தத்துவ ஞானத்துறையிலும் ஏற்பட்ட விழிப்புணர்வை விசேட கவனத்தை கொண்டு ஐரோப்பிய நாகரிகத்தின் வளர்ச்சியிலே மறுமலர்ச்சி ஒரு திருப்புமுனையை குறித்து என்றதனை பரிசீலனை செய்க என்று பார்த்தாங்க. இந்த கேள்வி நாங்கள் கடைசியாக பார்த்து முடிச்சதை நாங்கள் நினைக்கிறோமாவளே, அதுலேருந்து பயணிக்க போகிறோம். அவருக்கு தெரியும், ஐரோப்பிய வரலாற்றில் ஐரோப்பிய நாகரிகத்தில் குறிப்பாக மறுமலர்ச்சி என்ற ஒரு முக்கிய பாடம் இருக்கின்றது. 1453ஆம் ஆண்டு பிறகு குறிப்பாக கொன்ஸ்டாந்தினோல் நகரத்தினை ஒட்டோமன் துருக்கி எனப்படுகின்ற அராபியர்கள் கைப்பற்றியின் அடிப்படையிலான் ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. மறுமலர்ச்சி ஏற்பட்ட பிறகு ஏற்பட்ட பல விடயங்கள் இருக்கின்றது. குறிப்பாக மறுமலர்ச்சி காரணம் இருக்கின்றது. கொன்ஸ்டாந்தினோல் நகர துருக்கி கைப்பற்றமை, அறிவு வளர்ச்சி அடைந்தமை, புதிய செல்வந்த வர்க்கமும் மற்றது வர்த்தக முன்னேற்றமும், பல்கலைக்கழக தோற்றமேற்றமை, அதோட அறிவு அச்சந்திரம் கவனிக்கப்பட்டமை, இப்படி நிறைய காரணங்கள் அடிப்படையில் ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. மறுமலர்ச்சி விளைவாக ஐரோப்பாவில் காலங்காலமாக இருந்த மானிய முறை சமுதாயம் பெரும்பாலான நாடுகளில் ஒழிக்கப்பட்டுவிட்டது. அது ஒரு முக்கிய விஷயம். அதோட அரசியலில் திறவுக்குள் செல்வாக்கு குறைவடைந்து மன்னன் முக்கியம் பெறுறான். கத்தோலிக்க மதத்தினுடைய செல்வாக்கு குறைவடைந்து மக்கள் அடிமை முறையான வாழ்க்கையிலிருந்து விடுபடுகிறோம். அதோட மக்கள் மானிய முறை சமுதாயம் வீழ்ச்சி பிறகு மக்கள் எல்லாம் நகர்ப்புறங்களில் போய் குடியேறினோம். அது முக்கியம் வருது. அதோட அரசியல், பொருளாதாரம், சமயம், கலாச்சாரம் என்ற அடிப்படையில் பல்வேறு விடயங்களை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வு தான் இந்த மறுமலர்ச்சி. இப்படி பார்க்குறாங்க. இந்த மறுமலர்ச்சி தொடர்பாகத்தான் இந்த கேள்வி. மறுமலர்ச்சியில் குறிப்பாக கலைத்துறையில் மறுமலர்ச்சி செய்யப்பட்டிருக்கின்றது, விஞ்ஞானத்துறையில் மறுமலர்ச்சி செய்யப்பட்டிருக்கின்றது, அதோட கல்வித்துறையில் மறுமலர்ச்சி செய்யப்பட்டிருக்கின்றது, அதோட சமய ரீதியாகவும் ஏனைய கலாச்சார பண்பு அடிப்படையிலும் ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி தாக்கத்தை நாங்கள் தொட்டு பார்க்கலாம். ஆகவே மறுமலர்ச்சியால் விஞ்ஞான, கலைத்துறை, மருத்துவத்துறை பல மாற்றம் ஏற்பட்டதில்லை. அதில் நாங்கள் கலைத்துறை மாற்றம் தொடர்பாக தான் இந்த கேள்வி திருப்பாருங்க மாணவர்களே. கலைத்துறையிலும் அரசியல் தத்துவ ஞானத்துறையிலும் ஏற்பட்ட விழிப்புணர்வை விசேட கவனத்துக்கு கொண்டு ஐரோப்பிய நாகரிகத்தின் வளர்ச்சியிலே மறுமலர்ச்சி ஒரு திருப்புமுனையை குறித்து நிற்பதனை பரிசீலனை செய்க. ஆகவே முதலும் ஐரோப்பாவில் மறுமலர்ச்சியால்
கலைத்துறையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. குறிப்பாக சித்திரக்கலை, சிற்பக்கலை மற்றும் கட்டடக்கலை துறையில் பாரிய மாற்றம் ஏற்பட்டது. சித்திரக்கலைக்கு நிறைய பேர் பணியாற்றுகிறார். குறிப்பாக லியோனார்டோ டா வின்சி, மைக்கேல் ஏஞ்சலோ, ரபாயல், பொட்டிசெல்லி, மெசக்கியோ போன்ற பல சித்திரக்கலைஞர்கள் இத்தாலியில் புலோர் நகரத்தில் இருக்கின்ற சித்திரக்கலைக்கு ஊடாக அல்லது கலைக்கூடம் ஊடாக தோற்றம் பெற்றார்கள் என்று பார்த்தனாங்க. அதோடு சிற்பக்கலைக்கு குறிப்பாக மைக்கேல் ஏஞ்சலோ உருவாக்கப்பட்ட பியட்டா சிலை, தாவி சிலை, மோசன் சிலை, மெடிசி சிலை போன்று இருக்கின்றது. அதோட கட்டடக்கலை எடுத்து பார்த்தால் பில்வளை கோபுரங்கள், உயர்ந்த தூண்கள், அரண்மனைகள் என்று ஏராளமான கட்டடக்கலைகள் தோற்றமிட்டு வளர்ச்சி அடைந்து காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே ஐரோப்பாவில் கலைத்துறையில் சித்திரம், சிற்பம் மற்றும் கட்டடக்கலையில் மாற்றம் ஏற்படுகின்றது. அவை இதில் பொதுவான ஒரு கலையை தான் கேட்டிருக்கு. அது சித்திரம் மட்டும் இல்லை, சிற்பம் மட்டும் இல்லை, கட்டடம் மட்டும் இல்லை. பொதுவாக கலைத்துறையிலும் அரசியல் தத்துவ ஞான துறையிலும் ஏற்பட்ட விழிப்புணர்வை விசேட கவனத்தில் கொண்டு ஐரோப்பிய நாகரிகத்தின் வளர்ச்சியிலே மறுமலர்ச்சி ஒரு திருப்புணியை கொடுத்து நிற்பதனை பெற செய்க. கலைத்துறையிலும் அரசியல் தத்துவ ஞானத்துறையிலும் விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு ஒரு திருப்புணியாக மறுமலர்ச்சி அமைந்தார். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், 3வது 4வது வெளியே பாருங்க மாணவர்களே, வெளியே பாருங்கள். 3வது பெரிய கேள்வியில் 4வது பாருங்கள். இதான் பாருங்கள். கிரேக்க கவனங்கள், கிரேக்க லத்தீன் மொழிகள் வளர்ச்சி அடைந்தன. உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவில் கிரேக்க ரோம நாகரிகத்தில் கிரேக்க ரோம லத்தீன் மொழி இருந்தது. பிறகு மானிய முறை காலத்தில் கிரேக்க லத்தீன் மொழியுடைய செல்வாக்கு வீழ்ச்சி அடைந்து பிரேச மொழிகள் அல்லது அந்தந்த நிலப்பரப்புகளில் இருக்கிற மொழிகள்லாம் செல்வாக்கு பெற்றது. ஆனால் மறுமலர்ச்சி செய்யப்பட்ட அடிப்படையில் கிரேக்க ரோமத்தில் காணப்பட்ட மொழி மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. பாருங்கள், மொழி மாடவியல் கற்கைகள் வளர்ச்சி அடைந்தன. மொழி இலத்தீன் மொழி வளர்ச்சி அடைந்தது. மாடத்துறையில் மானிய முறை காணப்பட்ட தெய்வீக உரிமை கோட்பாடு வீழ்ச்சி அடைந்து மனிதனை முன்னிலைப்படுத்திய மாடவியல் கோட்பாடு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதாவது மாடவா எழுச்சி, அதாவது அனைத்து உயிர்களும் ஒப்பிடும்போது மனிதன் மேன்மையானவன் என்ற ஒரு கருத்து இங்கே தோற்றம் இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், கலைத்துறை வளர்ச்சி ஏற்பட்டமை. கட்டடக்கலை, சிற்பம், செதுக்கல் கலைகள் கிரேக்க ரோம கலைகளின் சாயல்களில் வளர்ச்சி அடைந்தன. கலைத்துறையில் முதல்ல கட்டடக்கலையில் வளர்ச்சி ஏற்படுகின்றது. சிற்பக்கலை, சித்திரக்கலையில் பாரிய வளர்ச்சி ஏற்பட்டது. குறிப்பாக கிரேக்க ரோமானிய இராணியத்தில் காணப்பட்ட பல கலைத்துறை மாற்றங்கள் இங்கே ஏற்படுகின்றது. அதோட சித்திரக்கலை துரித வளர்ச்சி கண்டது. டாவின்சியின் மோனாலிசா, மைக்கேல் ஏஞ்சலோவின் டேவிட் சிலை, சித்திரக்கலைக்கு நிறைய பேர் பணி செய்திருக்கணும். அதில் முக்கியமானவராக லியோனார்டோ டா வின்சியும் மைக்கேல் ஏஞ்சலோவும் குறிப்பிடத்தக்கவர்கள். குறிப்பாக லியோனார்டோ டா வின்சியால் மோனாலிசா ஓவியம், குறிப்பாக தீர்ப்பு பல ஓவியங்கள் இருக்கின்றது. மைக்கேல் ஏஞ்சலோவால் இறுதி ராப்போசனம் போன்ற ஓவியங்கள் இருக்கின்றது. அதோட தேவதுரை இருவர்கள், சிஸ்டன் ஆலயத்தில் ஆதாம் சித்திரங்கள் என்று நிறைய விதமான ஓவியங்களை மைக்கேல் ஏஞ்சலோவும் உருவாக்கியிருக்கிறார். ஆகவே சித்திரக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் மைக்கேல் ஏஞ்சலோ சிற்பக்கலைக்கும் பண்ணியிருக்கிறார். லியோனார்டோ டா வின்சி சித்திரக்கலைக்கு பாருங்க. அடுத்தது சித்திரக்கலை துரித வளர்ச்சி கண்டது. டாவின்சியின் மோனாலிசா, மைக்கேல் ஏஞ்சலோவின் டேவிட் சிலைகள் இங்கு முக்கியமானது. அடுத்த பாருங்கள், இயற்கை தன்மை மற்றும் லௌகிக தன்மைகளை வெளிக்காட்டும் வகையில் இச்சிலைகள் காணப்படும். டேவிட் சிலை, மோய்சன் சிலை, தாவி சிலை உள்பட சிலைகள் எல்லாம் குறிப்பாக இயற்கை தன்மையை வெளிக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றன காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், புதிய அரசியல் சிந்தனைகள் தோன்றியமை மாக்கியவெல். இந்த காலத்தில் கலைகளில் சித்துக்கலைகள், சிற்பக்கலைகள், கட்டடக்கலைகள் போன்ற பல கலைகள் மாற்றம் ஏற்பட மட்டுமில்லாமல் அரசியல் ரீதியாகவும் காலங்காலமாக மானிய முறையில் காணப்பட்ட பிரவுத்துவ ஆட்சி முறை இல்லா ஒழிக்கப்படுது. மானிய முறை காணப்பட்ட பிரவுத்துவ ஆட்சி முறை பிரவுத்துவ ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு மன்னனை மையப்படுத்திய ஒரு ஆட்சி முறை இங்கே தோற்றம் பெற்றுள்ளது. மன்னன் முக்கியம் பெறான், பிறகு செல்வாக்கு குறைவடையுது, மக்கள் அடிமை முறையிலிருந்து விடுதலை பெறுகினோம், கத்தோலிக்க மதத்தினுடைய செல்வாக்கு குறைவடையுது, தேசிய அரசு இடம்பெறுகின்றது, மன்னன் மையப்படுத்திய ஆட்சி இடம்பெறுகின்றது. பிறகு கூட காணப்பட்ட பன்முகப்படுத்த ஆட்சி இல்லாமல் போய் ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆட்சி ஏற்படுத்தப்படுகின்றது. இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் அரசியல் ரீதியாக ஏற்படுகின்றது என்று பார்க்குறாங்க. ஆகவே அப்போ கலை ரீதியாக சித்திரக்கலைகள், சிற்பக்கலைகள், அதோட கட்டடக்கலை ஏற்பட மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் பல மாற்றங்கள் இங்கே ஏற்பட்டுகின்றது.
அடுத்த கேள்வி நாலாவது கேள்வி மறுமலர்ச்சி என்பது முக்கிய ஒரு பாடம். நீங்கள் ஓயிலும் படிச்சிருப்பீங்கள். மறுமலர்ச்சியின் தாக்கமானது நீண்டகால அடிப்படையில் ஏற்பட்டதாகவும் 1453ஆம் ஆண்டு கொன்ஸ்டாந்தினோல் நகரத்தினை ஒட்டோமன் துருக்கி கைப்பற்றியபடி தான் மறுமலர்ச்சி ஏற்பட்டது என்று நாங்கள் நடந்த பார்த்தோம். இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் தேசிய அரசுகளின் தோற்றத்துக்கு வழிவகுத்த காரணங்கள் யாவை? 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் தேசிய அரசு தோற்றம் பெற்றது. அதுக்கு வழிவகுத்த காரணியை பார்க்க போகிறோம். உலகத்தில் தேசிய அரசுன்னு சொன்னால் ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லை இருக்கணும். தனித்துவமான மொழி, இனம், கலாச்சாரம், ஆட்சியாளன் தன்னுடைய எல்லைக்குட்பட்ட அதிகாரம் கொண்டவனாக காணப்படுவான். அதோட தனித்துவமான கடற்படை இருக்கும், தனித்துவமான தரைப்படை இருக்கும், தனித்துவமான ஜாப் இருக்குது, நீதிமன்றம் இருக்கும், சட்டத்தொகுப்பு இருக்கும். இப்படி பல விடயங்களில் உள்ளடக்கிய விடயத்தை நாங்கள் தேசிய அரசு சொல்லுவோம். இந்த தேசிய அரசு 1453ஆம் ஆண்டு கொன்ஸ்டாந்தினோல் நகரத்தினை ஒட்டோமன் துருக்கியர்கள் கைப்பற்றிய தான் இந்த தேசிய அரசு தோற்றமிட்டது. நாடு தோற்றமிட்டது. நாடு பிறகு ஆட்சியாளர்கள் தங்களுடைய நாட்டை இன ரீதியாக, மொழி ரீதியாக, எல்லைக்குட்பட்ட வளப்படுத்தி பிற்காலத்தில் போர்த்துகேயர், ஒல்லாந்தர், பிரித்தானியர் என்று நிறைய நாடுகள் தோற்றமிட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் தோற்றம் பெற்று தான் இந்த கேள்வி தேசிய அரசு. ஆகவே 15ஆம் நூற்றாண்டு பிறகு தேசிய அரசு தோற்றம் பெற்றுகின்றது. அது தொடர்பாக தான் இந்த கேள்வி தரப்படும். நாலாவது கேள்வியை பாருங்கள். நாலாவது கேள்வி நாலாவது கேள்விக்கான விட இவ்வாறு தான் அமைந்திருக்கின்ற பாருங்கள். குறிப்பாக பாருங்கள், மானிய முறையிலான அரசியல் பொருளாதார துறைகளில் வளர்ச்சி. மானிய முறையிலான அரசியல் பொருளாதார துறைகளில் வளர்ச்சி ஏற்படுகின்றது. அதோட மத்திய வகுப்பின் எழுச்சி, குறிப்பாக கல்வி கற்ற சொத்திருக்கின்ற மத்திய வகுப்பின் எழுச்சி, குறிப்பாக சட்டத்தரணிகள், வைத்தியர்கள், மற்றது வங்கியாளர்கள், வர்த்தகர்கள், செல்வந்தர்கள் என்ற அடிப்படையில் மத்திய தர வகுப்பினர்கள் இக்காலகட்டத்தில் தோற்றம் பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. தேசியவாதத்தில் எழுச்சி நம்ம சொன்ன தனித்துவமான இனம், மொழி, வரையறுக்கப்பட்ட எல்லை போன்றவற்றை கொண்டதான் இந்த தேசிய அரசுகள் ஐரோப்பாவில் தோற்றம் பெற்று வாழ தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், ஆட்சியாளர்களின் விசேட ஆளுமை. இங்கு ஆட்சி புரிந்த ஆட்சியாளர்கள் விசேடமாக பல்வேறு விசேட தன்மையை கொண்டவர்களாகவும் தன்னுடைய இனம் சார்ந்து, மதம் சார்ந்து, மொழி சார்ந்து நாட்டை பலப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆட்சி முதலாக தேசிய அரசு எழுச்சி நாடுதான் இஸ்பானியா, போர்த்துக்கல், ஒல்லாந்து, பிரித்தானியா போன்ற பல நாடுகள் ஆரம்ப காலத்தில் தேசிய அரசை எழுச்சி பெற்றதாகவும் பிற்காலத்தில் தேசிய அரசாக பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் எழுச்சி பெற்று வளர்ச்சி நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றன. அப்போ ஆட்சியாவுடைய விசேட ஆளுமையும் ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் எழுச்சி பெறுவதற்கு வித்தியாசம் காணலாம். அடுத்தவர்கள் மறுமலர்ச்சியின் தாக்கம். அப்போ சொன்ன போல 1453ஆம் ஆண்டு கொன்ஸ்டாந்தினோல் நகரத்தினை ஒட்டோமன் துருக்கி கைப்பற்றியபடி தான் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. ஆக மறுமலர்ச்சியினுடைய தாக்கத்தால் தான் ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் தோற்றம் பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், அரசன் மற்றும் அரசு பற்றிய புதிய கருத்துக்கள். அரசு பற்றிய புதிய கருத்துக்களும் இங்கே தோற்றம் பெற்ற தன்மையை நாங்கள் காணலாம். பாருங்கள், மாக்கியவெளி இளவரசன நூல். அப்போ நூல்களில் அரசன் பற்றிய நூல்களும் மற்றது அரசரியல் பற்றிய நூல்களும் இந்த காலத்தில் எழுதியிருக்கின்றன. ஆகவே மறுமலர்ச்சியால் ஐரோப்பாவில் இந்த தேசிய அரசு தோற்றம் இருக்கின்றது. அந்த தேசிய அரசுகளாக இஸ்பானியா, பிரான்சு, போர்த்துக்கல், ஒல்லாந்து போன்ற பல நாடுகள் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ஆகவே தேசிய அரசு என்றால் என்ன இருக்கின்றது, தேசிய அரசுடைய பண்பு இருக்கின்றது, தனித்துவமான இனம் இருக்கும், மொழி இருக்கும், வரையறுக்கப்பட்ட இல்லப்பரப்பு இருக்கும், நீதிமன்ற தொகுதி இருக்கும், தனித்துவமான ஜாப் இருக்கும், கடற்படை இருக்கும், திரைப்படை இருக்கும். இப்படிப்பட்ட பல்வேறு விடயங்களை கொண்டமைந்தவர் தான் இந்த தேசிய அரசு இருக்கின்றது. அதோட ஆட்சியாளன் ஆளுமிக்கவனாகவும் அதிகாரம் மிக்கவனாகவும் தன்னுடைய எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களில் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மையாகவும் இந்த தேசிய அரசு இருக்கின்றது. ஆகவே தேசிய அரசு என்றால் என்ன, அவருடைய பண்புகள், தேசிய அரசு எழுச்சி பெற்ற நாடுகளை பற்றி இருக்கின்றது.
அதோட தேசிய அரசினுடைய விளைவுகள், இப்படி பலதரப்பட்ட விடயங்கள் இதில் இருக்கின்றது. ஆகவே தேசிய அரசு என்றால் என்ன என்பதை பற்றி நீங்கள் துருவிப்போ அல்லது கற்ற வினாக்களோ வரலாம். 16 புள்ளிக்கோ அல்லது 8 புள்ளிக்கோ வரக்கூடிய வினா தான் இந்த வினா. நீங்கள் அதை பற்றி ஒரு படிச்சிருப்பீங்க. ஆரம்ப கால செகண்ட் டேர்ம் அல்ல தேர்ட் டேர்மில் இந்த பாடத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்த பாருங்கள், ரெண்டாவது பாருங்கள், 4வது 2வது பாருங்கள். 4வது 2 கேள்வி வந்திருக்கின்றது. 2வது பாருங்கள் 4வது 2வது பாருங்கள். 4வது பாருங்கள். முதலாவது கேள்வி தேசிய அரசனுடைய தோற்றத்துக்கு வழிவகுத்த காரணிகள். 2வது பாருங்கள் தேசிய அரசுகளின் பிரதான பண்புகள். அமைச்சரும் போல பிரதான பண்புகள் அல்லது இயல்புகள் என்று கேட்கலாம். அப்போ இயல்பு என்றால் பண்பு என்றால் ஒன்றுதான். ஒரே விடயம் பாருங்கள். அமைச்சனை விட நிறைய வரப்போவதுக்குள்ள பாருங்கள். பொதுவான மொழி இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்துவமான பொதுவான மொழி இருக்கும். பொதுவான கலாச்சாரம் பின்பற்றுகின்ற நிலையான எல்லையை கொண்ட அரசாக்கு உட்பட்ட அரசு தேசிய அரசு எனப்படும். பொதுவான மொழி, தனித்துவமான இனம், கலாச்சாரம், வரைக்கப்பட்ட எல்லை இருக்கும், ஜாப் இருக்கும், நீதிமன்ற தொகுதி இருக்கும், இப்படி பல விடயங்கள் இருக்கும். இப்படி பலதரப்பட்ட விடயம் கொண்டதுதான் தேசிய அரசுகள். அது தேசிய ஒருமைப்பாடு. அங்கே இருக்க மக்கள் எல்லாம் நாட்டு மன்னனுக்கு கீழே ஒரு ஒருமைப்பட்ட ஆட்சியாளர்களே இருப்பினும் நாட்டு மக்கள் அந்த ஆட்சியாளத்தான் மன்னனா பார்ப்பினும் அப்படி இருந்து கொண்டது. அது அதிகாரம் குவிக்கப்பட்ட பலமான அரசாட்சி அதிகாரம் குவிக்கப்பட்ட அதிகாரம் எல்லாம் தனி ஒரு மன்னன்ட்ட குவிக்கப்பட்டிருக்கும். அந்த அதிகாரமானது பலமானதாக காணப்படும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினால் மன்னன் அல்ல ஆட்சியாளன் தன்னுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் முடிவெடுக்கக்கூடிய இருப்பார். அடுத்தது நிலையான இராணுவம் இருக்கும். நிலையான இராணுவங்கள், தரைப்படை, கடற்படை இருக்கும். அதோட வேறு தன்னுடைய பாதுகாப்புக்கான படைகள் எல்லாம் இந்த தேசிய அரசில் இருக்கும். அதோட மத்திய நிர்வாகத்தையும் இராணுவத்தையும் வழிநடத்தக்கூடிய அதிகாரிகள். மத்திய நிர்வாகம், கிராம நிர்வாகம், பிரதேச நிர்வாகம் காணப்படும். மத்திய நிர்வாகத்தினால் மன்னன் தலைமையாக இருப்பான். அது கீழே அமைச்சர்மார்கள், மந்திரிமார்கள், சேனாதிபதிகள், படைத்தலைவர்கள் என்று பல பிரிவுகளாக அந்த மத்திய நிர்வாகம் காணப்படும். அதோட மத்திய நிர்வாகத்தில் தலைநகரம் ஒன்று இருக்கும், இராணுவ படை ஒன்று இருக்கும், பொலிஸ்துறை ஒன்று இருக்கும். இப்படி ஆட்சியாளர்கள் மத்திய நிர்வாகத்தையும் இராணுவத்தையும் வழிநடத்தக்கூடிய சிறந்த ஒரு அதிகாரிகள் அங்கு காணப்பட்டிருப்பார்கள். அடுத்த வாருங்கள் மத்தியதர வகுப்பினர் ஆதரவு அரசு கிடைத்தவை. குறிப்பாக கல்வி கற்ற சொத்து இருக்கின்ற மத்திய வகுப்பினருடைய ஆதரவுடன் அரசன் தன்னுடைய நாட்டை வளம்படுத்துவாங்க. குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா பிறகோடு செல்வாக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கும். பிரதித்துவத்துவ மேலாதிக்கம் இல்லாமல் இருக்கும். மன்னன் நாட்டை பலப்படுத்தும் போது கல்வி கற்றவருடைய ஆதரவு பெற்று தன்னுடைய நாட்டை அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமய கலாச்சார ரீதியாக வழிநடத்தக்கூடிய தன்மையும் இங்கே அரசனிட காணப்படும். அடுத்த வாருங்கள் நிர்வாகத்தில் இவர்களும் இணைத்துக் கொள்ளப்பட்டவை. அதாவது மத்திய தர வகுப்பினருடைய ஆதரவை பெற்று நாட்டை பலப்படுத்தின மட்டுமல்லாமல் நிர்வாகத்தில் கூட முக்கியமான அரசு சட்டத்துறைகள், நீதித்துறைகள், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பல துறை இருக்கின்றன. அந்த துறைகளெல்லாம் மன்னன் இப்படிப்பட்ட மத்திய வகுப்பினுடைய ஒத்துழைப்பு பெற்றுத்தான் நாட்டை வளம்படுத்தக்கூடிய தன்மையை இங்கே காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த வருங்கள் பிரதானிகளின் அதிகாரம் வீழ்ச்சி கொண்டது. பிரதானிகள் அல்லது பிரபுக்களுடைய அதிகாரம் இங்கே வீழ்ச்சி கொண்டதாக காணப்படுகின்றது. ஏன்னால் மத்திய வகுப்பின் செல்வாக்கு மிகவும் காணப்படும், பிரபுத்துவ செல்வாக்கு இல்லாமல் காணப்படும். அடுத்த வாருங்கள் நாடுகாண் பயணிகளுக்கு ஆதரவு வழங்கியவை. அவை மத்திய வகுப்பினர் ஊட்டமேற்ற மட்டுமில்லாமல் தேசிய அரசினூடாக புதிய தேசங்களை அல்ல புதிய நாடுகளை கண்டறியவும், அங்கே இருக்கின்ற வர்த்தக பொருட்களை பெற்றுக்கொள்ளவும், தங்களுடைய சமயத்தை பரப்பவும், புகழையும் செல்வத்தையும் பெற்றுக்கொள்ளவும், புதிய நாடுகளை கண்டுபிடிப்பில் ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக ஐரோப்பியர்கள் நாடுகாண் பயணங்கள் ஈடுபடுறார்கள். குறிப்பாக அப்படி நாடுகாண் பயணங்களில் ஈடுபட்ட முதலாவது நாடு தான் இஸ்பானியா. பிறகு போர்த்துக்கல், ஒல்லாந்து, பிரான்ஸ், பிரித்தானியா என்று படிப்படியாக நாடுகள் வளர்ச்சி அடைந்து போகிற நன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே பிற்காலத்தில் நாடுகாண் பயணங்கள் ஈடுபடவும் பல நாடுகள் ஐரோப்பாவுடைய குடியேற்ற நாடுகளாக உருவாகவும் அதோட இங்கே தேசிய தோட்டம் பெற்று அதனூடாக வளம்படுத்தப்பட்ட தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தேசிய அரசு என்னென்ன வரப்போன்றது, அதனுடைய பண்பு வரப்போன்றது, அல்ல அதனுடைய இயல்பு வரப்போன்றது, தேசிய அரசாக என்னென்ன நாடுகள் எழுச்சி பெற்றது, தேசிய அரசு செய்யப்பட்ட விளைவுகள், அது ஒன்றுதான் நாடக பயணங்கள். இப்படி பலதரப்பட்ட விடயங்கள் இதுக்குள்ள தாங்கியிருக்கின்றது. அப்போ நீங்கள் தேசிய அரசு படிப்பதூடாக அதோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்களை நீங்கள் இதனூடாக அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இவ்வாறு பார்த்துனாங்க. அப்போ தேசிய அரசை பற்றி பார்த்துட்டோம்.
இனிமே அஞ்சாவது கேள்வியை பாருங்க மாணவர்களே. அஞ்சாவது கேள்வியை பாருங்க. அஞ்சாவது கேள்வியை பாருங்கள். பாருங்கள். அமெரிக்க சுதந்திர போருக்கான பிரதான காரணங்களை ஆராய்க. முதலாவது. அடுத்த பாருங்கள். அமெரிக்க சுதந்திர போரின் பிரதான விளைவுகளை பரிசீலனை செய்க. அமெரிக்க சுதந்திர போருக்கான பிரதான காரணம், போரின் பிரதான விளைவுகளை பரிசீலனை. போர் ஏற்படுது ஏதோ ஒரு காரணத்தால், இல்லை ஏதோ ஒரு நீண்ட கால காரணத்தால் போர் ஏற்படுது. போர் முடிஞ்ச அப்படின்னு விளைவு கொண்டு வருது. அது சம்பந்தப்படத்தான் இந்த கேள்வி கேட்கப்படுகின்ற. பாருங்கள். அஞ்சாவதுல முதலாவது ரெண்டாவது பாருங்கள். அஞ்சாவது முதலாவது ரெண்டாவது பாருங்கள். 39 அரசுகளாக பிரிக்கப்பட்டமை. 39 அரசுகளாக பிரிக்கப்பட்டமை. குறிப்பாக பாருங்கள். குறிப்பாக பாருங்கள். குறிப்பாக கவனியுங்கள். குறிப்பாக இந்த அமெரிக்க சுதந்திர போருக்கான பிரதான காரணம் அரசியல் காரணம் இருக்கின்றது. அரசியல் காரணம், பொருளாதார காரணம் இருக்கின்றது, ஏனைய காரணம் மட்டும் இருக்கின்றது. அப்ப நீங்க இதை பார்க்கணும். பாருங்கள். இதான் பொருளாதாரம். முதலாக பொருளாதாரம் இருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியும், ஐக்கிய அமெரிக்கா என்ற நாட்டினை பல ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய குடியேற்ற நாடுகளாக நீண்ட காலமாக உருவாக்கி வச்சிருந்தார்கள். அப்ப அது தொடர்பாகத்தான் இந்த ஒரு வினாவானது தரப்பட்டுக்கின்றது. அப்ப அது தொடர்பாகத்தான் இப்போது நாங்கள் பார்க்க. பாருங்கள். வட அமெரிக்கா குடியேற்றங்களில் பிரித்தானியர்கள் கடைப்பிடித்த முதலாளித்துவ கொள்கை, கடைப்பிடித்த முதலாளித்துவ கொள்கையில் இருக்கின்றது. குறிப்பாக பாருங்கள். அமெரிக்க நாட்டை போர்த்துகீயர்கள், ஒல்லாந்தர்கள், ஸ்பானியர்கள், பிரான்சியர்கள், இறுதியாக பிரித்தானியர்கள், இப்படி பல ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள காலங்காலமாக குடியேற்ற நாடுகளாக இருந்த ஒரு நாடு தான் இந்த அமெரிக்கா. அந்த அமெரிக்கா நாடானது பிரித்தானுவ மேலாதிக்கத்திலிருந்து அல்லது பிரித்தானியருடைய நீண்டகால கொடூர ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இந்த அமெரிக்க சுதந்திர போர். அமெரிக்காவில் இடம்பெற்ற பிரித்தானியுடைய ஆட்சிக்கு எதிராக அமெரிக்க மக்கள் கிளர்ந்தெழுந்து அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட புரட்சி தான் இந்த அமெரிக்க சுதந்திர போர். 1772 தொடக்கம் 1783 வரைக்கும் அமெரிக்காவில் இடம்பெற்ற இந்த புரட்சியானது பிற்காலத்தில் பல நாடுகளில் புரட்சி ஏற்படவும், பல நாடுகள் பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து விடுதலை பெறவும் இது முக்கியமான ஒரு நிகழ்வாக சுட்டி காட்டப்படுகின்றது. பாருங்கள். வட அமெரிக்க குடியேற்றங்களில் பிரித்தானியர் கடைப்பிடித்த முதலாளித்துவ கொள்கை இவை கப்பலோட்ட சட்டம் மற்றும் வர்த்தக சட்டங்கள் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டன. கப்பலோட்ட சட்டம் மற்றும் வர்த்தக சட்டங்கள் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டன. பிரித்தானியால் உற்பத்தி செய்யும் சில பொருட்கள் குடியேற்றங்கள் உற்பத்தி செய்வதை தடுத்த. அப்போ பிரித்தானியால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் குடியேற்றங்கள் உற்பத்தி செய்வதை தடுத்த. குறிப்பாக தேன்மெழுகு, கண்ணாடி, தேயிலை போன்ற பொருட்களை உற்பத்தி செய்ய முடியாது. அதோட குறித்த சில பொருட்களை தாய்நாட்டுக்கு மாத்திரம் விற்பனை செய்யுமாறு பணித்தனர். என்றால் கோதுமை இருக்கும், தேயிலை இருக்கும், சில பொருட்களை பிரித்தானிய மட்டும் விற்கணும். பிரித்தானியா இருந்தால் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பப்படுற ஒரு முறையும் அங்கே இருந்திருக்கின்றது. அது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த வாருங்கள். குறித்த சில பொருட்களை தாய்நாட்டுக்கு மாத்திரம் விற்பனை செய்யுமாறு பணித்தனர். பொருட்களில் பரிமாற்றத்தின் போது பிரித்தானிய கப்பல்களை மாத்திரம் பயன்படுத்த கோரினர். அப்ப பிரித்தானியானது வர கப்பலை தான் பொருட்களின் பரிமாற்றத்துக்கு மட்டும் பயன்படுத்தலாம். ஏனைய கப்பல்களையோ அல்ல ஏனைய விடயங்களையோ பயன்படுத்த முடியாத தன்மையும் இங்கே காணப்படுகின்றது. அடுத்த பாருங்கள். அதெல்லாம் அரசியல்காரங்க அரசு ரீதியாக கடதாசி வரி, மற்ற நாணய சட்டம், மற்றது முத்திரை சட்டம் என்று நிறைய சட்டங்கள் விதித்த மட்டும் இல்லாமல் புதிய நிர்வாக முறை, ஆளுநர்கள், அதோட தமக்கேற்றமாய் பொருளாதார கொள்கைகள் என்று பலதரப்பட்ட விடயங்கள் இந்த ஐக்கிய அமெரிக்கா நாட்டு மீது பிரித்தானியர்கள் அடக்கி ஆண்டார்கள். அந்த அடக்கி ஆண்ட பொருளாதார கொள்கையை மையப்படுத்தான் அமெரிக்கா மக்கள் கிளர்ந்தெழுந்து புரட்சிகளை ஈடுபட்டுகின்றார்கள். அடுத்த பாருங்கள். அரசியல் காரணிகள் பாருங்கள். பிரித்தானிய விதிக்கப்பட்ட மோசமான வரிகளை குடியேற்றவாசிகள் எதிர்க்க தொடங்கினர். குறிப்பாக முத்திரை சட்டம், நாணய சட்டம்,
கரும்பு சட்டம் என்ற சட்டம் இருக்கின்றது. புதிய வரிகளை விதிக்கின்றார்கள், வரி அதிகரிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வரி முறையான கொள்கையை அமெரிக்கா படங்குழிய மக்கள் பிடிக்கல. அதால புரட்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அடுத்த பாருங்கள், 7 ஆண்டு போரின் பின்னர் தொடர்ந்து பிரித்தானிய இராணுவத்தின் பாதுகாப்பு குடியேற்றங்களுக்கு தேவைப்படவில்லை. அப்போ 7 ஆண்டுகளுக்கு பின்னர் 7 ஆண்டு போரின் பின்னர் தொடர்ந்து பிரித்தானிய இராணுவத்தின் பாதுகாப்பு குடிநாடு தேவைப்படும் என்றால் 7 ஆண்டு போர் 1756 தொடக்கம் 1761 வரைக்கும் அமெரிக்காவில் வைத்து பிரித்தானியருக்கும் பிரான்சுக்கும் போர் ஏற்படுது. 7 ஆண்டு போர். அந்த 7 ஆண்டு போரில் குறிப்பாக பிரித்தானியருக்கு சார்பாக குடியேற்ற நாடுகள் செய்யப்பட்டு பிரான்சியர் அமெரிக்காவை விட்டு வெளியேறாங்க. வெளியேறப்படான் பிரித்தானியர்கள் அமெரிக்கா ஆட்சியின் போது தமக்கு சாதகமான பொருளாதார கொள்கைகளை தமக்கு ஏற்றாற் போல நிர்வாக சட்டசபையை கொண்டு வராங்க. இது புதிய நிர்வாக முறை. ஏற்கனவே பாரம்பரியமாக பழங்குடியின நிர்வாக முறைக்கு பழக்கப்பட்ட மக்களால் புதிய நிர்வாக முறையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதால் புரட்சியில் ஈடுபடுகிறார்கள். அடுத்த பாருங்கள், பிரித்தானிய பாராளுமன்றம் தொடர்ந்தும் புதிய வரிகளை நடைமுறைப்படுத்தினர். டவுன்சன் சட்டம், முத்திரை, தேயிலை வரிகள், சில வரிகள் மக்கள் எதிர்ப்பு காரணமாக இரத்து செய்யப்பட்டது. முத்திரை சட்டம், நாணய சட்டம் எல்லாம் வந்தபடியாமல் டவுன்சன் சட்டம் வந்துகின்றது. அதை விட காலங்கால போப்பு நிறைய வரிகளை புதுசாக கொண்டு வந்தார்கள். ஆனால் அமெரிக்க மக்களுடைய நீண்டகால எதிர்ப்பின் அடிப்படையில் சில வரிகளை நிறுத்தவும் பிரித்தானிய நிர்வாக அதிகாரிகள் ஆளுநர் இணங்கியிருக்கிறார்கள். அடுத்த வாரங்கள், குடியேற்றங்களிலிருந்து தாய்நாட்டுக்கு வரி அறவிடும் உரிமை உண்டு. குடியேற்றங்கள் மீது தாய்நாடு பிரித்தானியாவுக்கு வரி அறவிடும் உரிமை உண்டு என்ற ஒரு விஷயமும் இங்கே ஏற்படுத்தப்பட்ட தன்மை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த குறிப்பாக அந்த பாருங்க, பிரித்தானிய குடியேற்றங்களுக்கு தாய்நாடு பிரித்தானியிலிருந்து இடம்பெயர்ந்து போனாங்களா அமெரிக்காவில் குடியேறியிருந்தார்கள். அவர்களால் பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக போராட்டம் செய்கிறார்கள் என்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள். பாருங்கள், குடியேற்றங்களிலிருந்து தாய்நாட்டுக்கு வரி அறவிடும் உரிமை உண்டு என சுட்டிக்காட்டி தேயிலை வரியை பிரித்தானிய பாராளுமன்றம் தொடர்ந்து முன்னெடுத்தது. இவ்வரி விதிப்பு எதிர்ப்பு அரசியல் சுதந்திர நோக்கில் வளர்ச்சி அடைந்தது. பிரதித்துவமின்றேல் வரியும் இல்லை தேனியிலிருந்து. ஒவ்வொரு புரட்சிக்கும் ஒவ்வொரு விதமான கருப்பொருள தாரக மந்திரம் இருக்கும். அதன் அடிப்படையில் அமெரிக்கா சுதந்திர போன தாரக மந்திரம் பிரதித்துவம் இல்லை, வரியும் இல்லை. அதாவது கொஸ்டன் துறைமுகத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். கொஸ்டன் துறைமுகத்தில் பிரித்தானியிலிருந்து வந்த தேயிலைப்பட்டிகளை கப்பலில் வந்த தேயிலைப்பட்டிகளை அமெரிக்கா பழங்குடியின மக்கள் கடலில் வீசினபடியால் இந்த புரட்சி ஆரம்பிக்க சொல்லப்படுகின்றது. அவை அதன் அடிப்படையில் பொஸ்டன் தேனி விருந்த சம்பவத்தோடு தான் இந்த புரட்சி ஆரம்பித்ததாகவும் அதனால புரட்சி ஏற்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றாவே. பொஸ்டன் தேனி விருந்தோடு இந்த புரட்சி ஆரம்பித்தது. அவை அமெரிக்காவில் காலங்காலமாக ஆட்சியில் வந்த அல்லது குடியேற்ற நாடுகளாக பிடிச்சிருந்த பிரித்தானியுடைய நிர்வாக முறைக்கு எதிராகவும் சட்டமுறைக்கு எதிராகவும் புதிய வரிமுறை எதிராகவும் பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராகவும் தான் கிளர்ந்திருந்த அமெரிக்க பழங்குடியின வாசிகள் தாங்கள் நீண்ட காலமாக பிரித்தானியாவுடைய குடியேற்ற நாடுகளாக இருந்து வாரோம், அதிலிருந்து விடுதலை பெறணும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த புரட்சியில் ஈடுபட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்ற நாங்கள் அவதானிக்கலாம். பாருங்கள், பொருளாதாரம் அரசியல்காரம் அடுத்த இதில் விளைவு கட்டாயம் ஏதாவது சம்பவங்களோ அல்ல நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்தால் அதுக்கு ஒரு விளைவு ஒன்று இருக்கும். அந்த விளைவு செய்கிற முறையை பொறுத்தா, செய்கிற சம்பவத்தை பொறுத்தான் நன்மையாக விளைவா தீமையாக விளைவுன்னு தீர்மானிக்கப்படும். அதன் அடிப்படையில் இந்த விளைவை பாருங்கள். அமெரிக்க சுதந்திர போருக்கு பின்பு ஐக்கிய அமெரிக்கா ஒன்றியம் என்ற பெயரில் சுதந்திர அரசு உருவாக்கப்படுது. அதோட கூட்டாட்சி முறை எழுதப்பட்ட அரசியல் திட்டம் உரிமை தொடர்பான இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கூட்டாட்சி முறை எழுதப்பட்ட அரசியல் திட்டம் உரிமை தொடர்பாக இதில் முக்கியமாக குறிப்பிடப்பட்ட தன்மையாக காணலாம். அடுத்த வாருங்கள், பிரித்தானிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடி விடுதலை பெற்ற முதல் நாடு முக்கியம். பிரித்தானியுடைய ஏகாதிபத்திய எதிராகவும் பிரித்தானியா பிடிச்சிருந்த குடியேற்ற நாடுகளிலிருந்தும் முதலாக சுதந்திரம் பெற்ற நாடு அமெரிக்கா. அதனால தான் பிற்காலத்தில் சுதந்திரத்தின் மேன்மையை பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் வெளிப்படுத்தின சம்பவம் தான் இந்த அமெரிக்கா மக்கள் பிரித்தானியாவுடைய நீண்டகால காலனித்துவ ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு தன்மையாக காணக்கூடிய இருக்கின்றது. போராட்ட கழகத்தின் போது
சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டது. குறிப்பாக ஜாப் வெளியிடப்பட்டது, சுதந்திர பிரகடனம் வெளியிடப்பட்ட போராட்டத்துக்கு கழகத்தின் போதே சுதந்திர பிரகடனம் வெளியிடப்பட்டு அமெரிக்கா சுதந்திரம் பெற்றுவிட்ட ஒரு அறிவிப்பை அமெரிக்க பழங்குடியின மக்களால் வெளியிடப்பட்ட சம்பவம் இருக்கின்றது. அதோட படித்திருப்பீங்க. அமெரிக்காவில் பிரித்தானியர்கள் 13 குடியிடங்களை பிடித்தார்கள். வடகரோலினா, தென்கரோலினா, நியூஜெர்சி, மேரிலாந்து, பென்சில்வேனியா, ஜோர்ஜியா, வெர்ஜியா என்று நிறைய 11 குடியிடங்களை அமெரிக்கா பழங்குடியின மக்கள் இருந்த இடங்களை பிடிச்சு பிரித்தானியர்கள் 11 வருஷமாக ஆட்சி தன்மையை நாங்கள் வாங்கலாம். அடுத்த வாரங்கள் ஆங்கில பேரரசின் வீழ்ச்சியின் முதல் படியாக இது விளங்கியது. பிரித்தானிய காலத்திலிருந்து அமெரிக்கா விடுதலை பெற்றதால காலங்காலமாக பிரித்தானியுடைய அந்த குடியேற்ற நாடுகளில் இந்த குடியேற்ற நாடுகள் படிப்படியாக விடுதலை அடையுது. அதாவது பிரித்தானிய பேரரசினுடைய வீழ்ச்சி அமெரிக்கா சுதந்திர போருக்கு பின் ஆரம்பமானதாக வரலாற்று ஆசிரியர்கள் 2 பேர் சுட்டி காட்டுகிறாங்க. அடுத்த வாரங்கள் பிரான்சிய புரட்சிக்கும் அமெரிக்க புரட்சியை வழிவகுத்து பிரான்சிய புரட்சி, சீனா புரட்சி, உலகத்தில் பல புரட்சிகள் இடம்பெறுவதற்கும் இந்த அமெரிக்கா பழங்குடியின மக்கள் பிரித்தானிய காலத்திலிருந்து விடுதலை பெற்ற சம்பவம் தான் முக்கியமாக அமைகின்றது. அடுத்த வாரங்கள் 19ஆம் நூற்றாண்டில் தென் அமெரிக்கா பகுதிகளில் இஸ்பானியா, போர்த்துகல் ஆகிய நாடுகளுக்கு எதிராக இடம்பெற்ற விடுதலை போராட்டங்களுக்கும் முன்னோடியாக அமைந்தாங்க. 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் தென் அமெரிக்கா பகுதியில் இஸ்பானியர்கள், போர்த்துகல் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிற அந்த பகுதியிலிருந்து அமெரிக்கா பழங்குடியின மக்கள் விடுதலை பெறுவதற்கு இந்த புரட்சி ஒரு முக்கியமான தன்மையை நாங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய இருக்கின்றது. ஆகவே வட அமெரிக்காவில் 11 குடியினங்கள் பிடித்தான் பிரித்தானிய ஆட்சியாளர்கள். பிறகு தென் அமெரிக்காவிலிருந்து இஸ்பானியர்கள், போர்த்துகேயர்கள் நாடுக்கு எதிராக இடம்பெற்ற விடுதலை போராட்டத்துக்கும் இது ஒரு முன்னோடி. பிற்காலத்தில் பல ஐரோப்பிய நாடுகளில் பல ஐரோப்பிய தேசங்களில் இருந்து ஐரோப்பிய காலனித்துவ கட்டுப்பாட்டிலிருந்து அமெரிக்கா பழங்குடியின மக்கள் விடுதலை பெறுவதற்கு ஒரு முக்கியமாக இந்த ஒரு புரட்சியாக இந்த புரட்சி அமைந்த தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள். அப்போ பார்த்தாங்க அமெரிக்கா சுதந்திர போர் என்றால் என்ன, அதனுடைய தாரக மந்திரம் குறிப்பாக பேரத்துவமில்லையன் வரியுமில்லையோட கொள்கை இருக்கின்றது. அதோட பொருளாதார காரணம் பார்த்தினாங்க, அரசியல் காரணம் பார்த்தினாங்க, அது போராட்டத்தினுடைய விளை வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கணும். இவ்வாறு தான் இந்த புரட்சி அமைந்த தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றோம். ஆகவே புரட்சி 3 புரட்சி முக்கியமானது. அமெரிக்கா புரட்சி, ரஷ்யா புரட்சி, பிரான்சிய புரட்சி. இந்த 3 புரட்சியும் கட்டாயம் முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டிய அல்லது படிச்சிருக்க வேண்டிய ஒரு புரட்சி. என்றால் பரீட்சைகளுக்கு ஏதாவது ஒரு புரட்சி தொடர்பாக 8 புள்ளிக்கோ அல்லது 16 புள்ளிக்கோ கேட்கின்றாங்க. அதுக்கே தரப்பு நீங்கள் அதை தயார்படுத்திய தள்ளுவது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்க வேண்டும். ஆகவே புரட்சி என்பது இலவான விடயம். அது நீங்கள் படித்து வச்சுதான் இலவான. நீங்கள் இந்த 3 புரட்சியும் குறிப்பாக ஓகையில் படித்திருப்பீர்கள். அதனுடைய விரிவான தன்மையத்தை நாங்கள் இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற பார்த்துனாங்க குறிப்பாக முக்கியமாக. அடுத்த 5ஆவது கேள்வி பாருங்கள். அடுத்த கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி பாருங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள். ஆறாவது கேள்வி பாருங்கள். 1815 தொடக்கம் 1848 காலப்பகுதியில் ஜெர்மனிய ஐக்கியத்துக்கு பிரதான தடையாக இருந்தவற்றை எடுத்து காட்டுக. ஐக்கியப்படுவதற்கு. அடுத்து பாருங்கள். 1862 தொடக்கம் 1872 காலப்பகுதியில் ஜெர்மனிய ஐக்கியத்துக்கு பின் பிஸ்மார்க் முன்னெடுத்த நடவடிக்கைகள் நுணுகி பரிசீலிக்கணும் பார்க்க போகிறோம். ஆகவே பிஸ்மார்க்குடைய செயற்பாடு, பிஸ்மார்க்குடைய அந்த 340 நிலப்பரப்பு இணைக்கிறது, அவருடைய தனிநாட்டு கொள்கைகள், அவருடைய அந்த ஜெர்மனுக்கு ஒரு நாடு உருவாக்கணும் என்ற ஒரு எண்ணம் குறிப்பாக தனிநாடு உருவாக்க அமைஞ்சது. அவை 1815 தொடக்கம் குறிப்பாக 1948 வரையான காலப்பகுதியில் ஜெர்மனியானது ஐக்கியப்படுவதற்கு நிறைய நாடுகள் தடையாக முதல் ஐக்கியப்பட்டிருக்கிறது. பிறகு ஐக்கியப்படுவது தடையாக இருந்துக்கிறது. அது தொடர்பாக தான் நாங்கள் அது தொடர்பாக எடுத்துக்காட்ட போகிறோம். அதோட பிஸ்மார்க் அதாவது ஐக்கிய ஜெர்மனியை உருவாக்குவதற்கு 1862 தொடக்கம் 1872 வரை காலப்பகுதியில் அப்போ முதல் ஐக்கியப்படுவதற்கு ஜெர்மனிக்கு தனிநாடு உருவாக்குவதற்கு என்னென்ன விடயங்கள் தடையாக இருந்துகின்றது. குறிப்பாக அடுத்த வாரங்கள் 1862 தொடக்கம் 1872 வரை காலப்பகுதியில் ஜெர்மனிய ஐக்கியத்துக்கு பிஸ்மார்க் முன்னெடுத்த நடவடிக்கைகளை நுணுகி பல செய்க எடுவாக போகிறோம். அப்போ பிஸ்மார்க்கு, வில்லியம், 2ஆம் வில்லியம், குறிப்பாக கெய்சர் போன்றவருடைய ஒத்துழைப்பு காரணமாக தான் ஜெர்மனி ஐக்கியப்படன்மையாக விளங்குகின்றது.
அவை இன்னும் நாங்கள் தேசிய அரசுகள் தொடர்பாக பார்த்துறாங்க, மரபு தொடர்பாக பார்த்துறாங்க, அதோட அமெரிக்கா புரட்சி தொடர்பாகவும் அதனுடைய விளைவு தொடர்பாகவும் பார்த்துறாங்க. அடுத்த மாணவர்கள் நாங்கள் இந்த ஜெர்மனி எவ்வாறு ஐக்கியப்படுவதற்கு ஒட்டோ பிஸ்மார்க் எனப்படுகின்ற ஒரு ஜெர்மனி பேரரசர் எவ்வாறு காரணமாக இருந்தார்கள் அடுத்தது பார்க்க போகிறவர்களே. தொடர்ச்சியாக நீங்கள் டாயினுடைய கல்வித்துறை இணைந்திருப்பதோடாக இவ்வாறான புதிய விடயங்கள் அறிய மாணவர்களே. தொடர்ச்சியாக கல்வித்துறை இணைந்திருக்க மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.